தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே வந்து சினிமாவில் நடிச்சிட்ருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ சினிமா ரத்தம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு 100% பொருந்தும். அவருடைய அப்பா இயக்குனர் எஸ்ஏ சந்திரசேகர் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் பட இயக்குனர். அம்மா ஒரு மிகச்சிறந்த பாடகி. இப்படி வந்து சினிமாலேயே ஊறி திளைத்த விஜய் அவர்கள் இன்றைக்கி தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத உச்ச நட்சத்திரம். ஸோ இந்த பாசமெல்லாம் நிச்சயமாக சினிமா மேலே இருக்கும். இன்றைக்கி வந்து பேர், புகழ், செல்வாக்கு, ஏன் அரசியல் களத்துக்கு கூட இன்றைக்கி வந்து அடித்தளம் அமைச்சு கொடுத்தது அந்த சினிமா என்கிற ஒரு சாதனை தான். ஸோ அப்படி ஒரு சாதனத்துக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து என்ன மாதிரி கைமாறு செய்ய போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே இப்போது ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதாவது நமக்கே தெரியும், இந்த நடிகர் சங்க கட்டடத்தை வந்து முழுமையாக கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு நம்ம விஷாலும் கார்த்தியும் பூச்சி முருகனும் பார்த்திங்கன்னா முழுமையாக செயல்பட்டுருக்காங்க. இதில் இந்த கட்டுமான பணிக்கு ஏற்கனவே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா 1 கோடி நிதியுதவி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் பார்த்திங்கன்னா 1 கோடி நிதியுதவி கொடுத்தாங்க. இப்போது இந்த நேரத்தில் தான் நம்ம தளபதி விஜயும் அந்த சங்கம் கட்டடம் கட்டுவதற்கு 1 கோடி நிதியை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது. சில ஹீரோக்கள் தங்களை பார்க்க வந்தால் கூட வேணான்னு சொல்லி அவங்கள வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தானே, நடிகர் சங்கத்துக்குன்னு ஒரு கட்டணம் இருந்தால் அது வந்து எல்லோருக்கும் பெருமையான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி விஷால், கார்த்தி இவங்கக்கிட்ட 1 கோடிக்கான வந்து நிதியை கொடுத்துருக்காரு. ஸோ விஜய் ரசிகர்கள்லாம் விஜயோட இந்த செயலை கண்டு பாராட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நடிகர்கள், ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே விஜய்க்கு நன்றி சொல்லியிருக்காங்க.